ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஜாபுக்கு என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஏன்னா ஒரு வீடியோல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த எம்இபி ரிலேட்டடா வந்து நான் கிட்டத்தட்ட 7-8 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், பிளம்பிங் அப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஜாப் இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஃபார்முலா ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணின்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது மோட்டர் கிலோவாட் கொடுத்துட்டு அதோட ஃபுல் லோட் கரண்ட் என்னன்னு கேட்பாங்க, அது ஃபார்முலா என்னன்னு எழுத சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பவர் ஃபார்முலா வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு என்ன, 3 ஃபேஸ்க்கு என்ன அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. சப்போஸ் இந்த சார்ட்டே எடுத்துங்களா, இப்போ நான் ஒரு சார்ட் காமிக்கிறேன் இல்லையா அந்த டிஸ்பிளேல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி தெரியும், ஆம்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஹெச்பி எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கரண்ட் வந்து பெருசாக டீல் பண்ண போதில்ல மேக்ஸிமம் இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல. மேபி இண்டஸ்ட்ரியில் வந்து சில இடத்துல டிசி இருக்கும், அங்கே வந்து பவர் ஃபேக்டர் இல்லாமல் நீங்கள் அது வந்து அதே ஃபார்முலா தான் அங்கே பவர் ஃபேக்டர் போதில்ல டிசியில். ஸோ அதை விட்டுடுங்க. ஏசியில் சிங்கிள் ஃபேஸில் பாருங்க, ஹெச்பி தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஹெச்பி இன்டூ 746 டிவைடட் பை எஃபிஷியன்சி இன்டூ பிஎஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ஸை கண்டுபிடிச்சிட்டு போறீங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு. 3 ஃபேஸ்க்கு போது √3 போட போறீங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணீங்க. அதே மாதிரி கிலோவாட் தெரிஞ்சாலும் இன்டூ 1000 போட்டு டிவைடட் பை வோல்டேஜ் இன்டூ பிஎஃப் போட போறீங்க. 3 ஃபேஸ்னா √3 போட போறீங்க, ஓகேங்களா? ஸோ கேவிஏ தெரிஞ்சா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இன்டூ 1000 டிவைடட் பை இன்டூ இன்றது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஞாபகம் வச்சுங்க, இன்டூ √3 போட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்னா √3 வராது, 3 ஃபேஸ்னா √3 வரும். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவை நீங்க வந்து தெரிஞ்சுக்கின்னு போறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அடுத்தது ஒரு எலக்ட்ரிக்கல் ஜாபுக்கு போனாவே பேசிக்கா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எர்த் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. எர்த்திங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? எர்த்திங்னாவே நம்ம வந்து நல்லாவே தெரியும். இது வந்து 2 பர்பஸ் இருக்கு. வெறும் ஹியூமன் சேஃப்டி மட்டும் கிடையாது, எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இந்த எர்த்திங் பண்றோம் அப்படின்னு சிம்பிளா சொன்னாவே போதும், ஓகேங்களா? அடுத்தது பேசிக்கான ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டைரக்ஷன் வந்து எப்படி மாத்தலாம், எப்படி மாற்ற முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது பவர் சப்ளையோட ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, மோட்டர் கனெக்ட் பண்ற ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து மாத்தினாவே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட்டரோட டைரக்ஷன் மாறிடும். அதாவது மோட்டர் டெர்மினல் பாத்தீங்கன்னா UV, W 3 டெர்மினல் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க நார்மலா, அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா R வந்து U-க்கும், Y-க்கு வந்து V-யும், B-க்கு வந்து W-யும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க R-யும் Y-யும் வந்து திருப்பி போட்டா போதும், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணா போதும். R வந்து U-ல இருந்து V கனெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி Y வந்து ஏற்கனவே வந்து V-ல இருந்து தெரியும், அது வந்து U-க்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பார்த்தாவே தெரியும் ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு என்ன நான் ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, ரிவர்ஸ்க்கு வந்து அப்படியே மாத்தி கொடுத்தா போதும். ஸோ 2 ஃபேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாவே போதும் அப்படின்றத நீங்க சொன்னாவே போதும், ஓகே? சரி, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டைரக்ஷன் வந்து நீங்க 2 ஃபேஸை வந்து மாத்தி குத்தாவே, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணாவே உங்களுக்கு டைரக்ஷன் மாறிடும். இதே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல டைரக்ஷன் மாத்ததும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த டயராம் பாருங்க, அதுல வந்து எப்பவுமே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ல ஒரு 2 வைண்டிங் இருக்கும், ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்கும், மெயின் வைண்டிங் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கெப்பாசிட்டரோட கனெக்ஷன் வந்து மாத்தி குத்தாவே வந்து மோட்டர் வந்து ரிவர்ஸ் ஆயிடும், ஓகேங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கினா போதும், இதை சொன்னா கூட போதும், ஓகே? அடுத்தது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டக்ஷன் மோட்டர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹை கரண்ட் எடுக்கும், அதாவது 5 to 7 மடங்கு ஃபுல் லோட் கரண்ட்டை விட 5 to 7 மடங்கு அதிகமா எடுக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் வந்து ஸ்டார்டர் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் ரீசன் கிடையாது, டூரிங் நார்மல் ஆப்ரேஷன்ல கூட பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும்போது கூட லோ வோல்டேஜ் ஆனாலும் சரி, இல்ல ஓவர் கரண்ட் ஆனாலும் சரி, அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து இந்த ஸ்டார்டரை வந்து யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா? அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, DOL ஸ்டார்டர்னா என்ன, அது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பவர் சப்ளையை டைரக்டா கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை த்ரூ மெயின் கண்டக்டர் மூலியமாவும் அப்புறம் த்ரூ ரிலே மூலியமாவும் வந்து மோட்டருக்கு கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஆன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பவர் சப்ளை, மெயின் பவர் சப்ளை டைரக்டா வந்து மோட்டருக்கு கனெக்ட் ஆகிடும், ஓகேங்களா? இதுல ரிலே இருக்கால இது வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா மோட்டரு அதை
ட்ரிப் பண்ணி விட்டுரும். அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் இருக்கும். ஆனா இனிஷியலா ஸ்டார்டிங்ல வந்து ஹை கரண்ட் எடுக்குது இல்லையா, 5 to 7 times ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ஹை கரண்ட் எடுக்குது இல்லையா, அதை ரெடியூஸ் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இதுல இல்ல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 ஹெச்பிக்கு கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கிற மோட்டார்ஸ்க்கு மட்டும் தான் இந்த டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்ததா இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி 5 ஹெச்பிக்கு மேல இருக்குதுன்னா மோட்டர் கெப்பாசிட்டி, அப்ப எந்த ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா பதில் சொல்லிடலாம், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி, இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது ஸ்டார்டிங் கரண்ட் பாத்தீங்கன்னா 1/3 அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிடுது. ஓகேங்களா, சோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஹெச்க்கு அபோவ் அப் டு 180 ஹெச்பி வரைக்கும் வந்து நீங்க இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீக்வன்சியை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட்டர் போல்ஸோட நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்பீடு வேரி ஆகும். இல்லைன்னா ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க வேரி பண்ணாலும் ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா கூட என்னன்னு கேட்பாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லலாம், ஸ்பீடுன்றது n = ns × 1 - s அப்படின்னு சொன்னாவே அது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, சின்க்ரோனஸ் ஸ்பீட் தான் ns. ஓகேங்களா, அது 1 - s ஸ்லிப்பேஜ். ஓகேங்களா, s ஸ்லிப்பேஜ் 1 - s இருக்குது. இல்லைன்னா இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு, n = 120f / p. f ஃப்ரீக்வன்சி, p வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்டூ 1 - s. அந்த சின்ன s வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ். ஓகேங்களா, சோ இந்த ஃபார்முலா சொன்னா கூட போதும். ஓகேங்களா, அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஎஃப்டி ஸ்டார்டர் பத்தியும் சாஃப்ட் ஸ்டார்டர் பத்தியும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து தேவைப்படும் இல்லையோ அங்க வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா விஎஃப்டி பாத்தீங்கன்னா எங்க ஸ்பீட் கண்ட்ரோல் தேவைப்படுதோ அங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த விஎஃப்டில பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் கிடைக்கும், அப்புறம் எனர்ஜி கன்சம்ஷன் வந்து நிறைய ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஹெச்யூல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஎஃப்டி ஸ்டார்டர் யூஸ் பண்றாங்க. நிறைய மோட்டார்ஸ் எங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ ஸ்பீடை அங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் சர்க்யூட்ல சர்க்யூட் பிரேக்கர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பவர் லைவ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த லைவ்ல இருக்கும்போது ஒரு பவர் கான்டாக்ட்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் தான் வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்றாங்க. அது வந்து நார்மல் கண்டிஷனா இருந்தாலும் சரி, அப்நார்மல் கண்டிஷனா இருந்தாலும் சரி, இது ஓபன் பண்ண முடியும், க்ளோஸும் பண்ண முடியும். அதுக்காக தான் மெயினா யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து இந்த ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட், எர்த் ஃபால்ட் ஆச்சுன்னா கூட அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எதெல்லாம் காமனா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் போது less than 1000 வோல்ட்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், அதாவது எம்சிபின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் எம்சிசிபின்னு சொல்லுவோம், அது வந்து மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு நீங்க சொல்லணும். மூணாவது பாத்தீங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் இஎல்சிபி. நாலாவது ரெசிடுவல் கரண்ட் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் ஆர்சிபி. இதெல்லாம் வந்து லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா, சரி, இந்த எம்சிபியும் எம்சிசிபிக்கும் மேக்சிமம் அவைலபிள் கரண்ட் ரேட்டிங் எவ்வளவு அப்படின்றது ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா எம்சிபி வந்து பாத்தீங்கன்னா அப் டு 100 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்குது. ஓகேங்களா, எம்சிசிபி பாத்தீங்கன்னா அப் டு 2500 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் யூஸ்ட். மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, SF6 இருக்கு, ஏர் பிளாஸ்ட் இருக்கு, ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், இதெல்லாம் வந்து மீடியம் வோல்டேஜுக்கும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இதனுடைய வோல்டேஜ் ரேட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும், அதாவது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 kV ல இருந்து 72 kV வரைக்கும் தான் நம்ம வந்து மீடியம் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நெசசரி ப்ரொடெக்டிவ் ரிலேஸும் இருக்கும் அந்த இன்பில்ட்ல. ஓகேங்களா, இந்த சர்க்யூட் பிரேக்கரோட. ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் போது மோர் தென் 72 kV எல்லாமே வந்து ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஓகேங்களா, இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ல தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. அதுல என்னென்ன டைப் ஆஃப் ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்க் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, SF6 சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, CO2 சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க சொன்னாவே போதும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்சிபியோட ஸ்பெசிபிகேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு எம்சிபி போட்டிருப்பாங்க ஒரு சர்க்யூட்ல,
பவர் சர்க்யூட்ல டிபில அது வந்து கரெக்டான ரேட்டிங் தான் போட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நீங்க அது தப்பா இருந்ததுன்னா அதை ஆர்டர் பண்றதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தெரியணும். மேக்ஸிமம் வோல்டேஜ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 phase 415 வோல்ட் இருக்கும், இல்ல சிங்கிள் phase 230 வோல்ட் ஏசி இருக்கும். ரெண்டாவது கரண்ட் ரேட்டிங். ஓகேங்களா. கரண்ட் ரேட்டிங் எந்த ரேஞ்சில் இருக்கும் பாத்தீங்கன்னா எம்சிபி 0.5 ஆம்ஸ்ல இருந்து 100 ஆம்ஸ் ரேட்டிங் வரைக்கும் இருக்கு. அடுத்ததான் தெரிய வேண்டியது நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங், அதாவது பிரேக்கிங் கெப்பாசிட்டி கூட சொல்லுவாங்க KA. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் வந்து which can be safely isolated, அதாவது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் 6 கிலோ ஆம்ஸ் இல்லைன்னா 10 கிலோ ஆம்ஸ் ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்னு இருக்கு. ஓகேங்களா. அதாவது அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணணும். அது வந்து என்னென்ன கர்வ்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் எம்சிபி கர்வ்ஸ் இருக்கு. 6 டைப். ஏ கவுன்னு சொல்லுவாங்க, பி கவுன்னு சொல்லுவாங்க, சி கவுன்னு சொல்லுவாங்க, டின்னு சொல்லுவாங்க, இசட் சொல்லுவாங்க, கே சொல்லுவாங்க. சோ இது வந்து நீங்க அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி எந்த லோடுக்கு எந்த டைப் ஆஃப் லோடுக்கு நீங்க கனெக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க இதை சூஸ் பண்ணணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அது நீங்க சொல்லணும். சோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம அந்த 6 டைப் ஆஃப் எம்சிபி கர்வ்ஸ் வந்து அதாவது ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப டைப் பின்னு எம்சிபி இருந்துன்னு வச்சுங்களேன், அது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டிங் லோடு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த டைப் பி வந்து எம்சிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்சிபி எப்படி ட்ரிப் ஆகும் பாத்தீங்கன்னா 3 to 2 times ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும்போது ட்ரிப் ஆகும். அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. அதே அடுத்தது பாத்தீங்கன்னா டைப் சி எம்சிபிங்க. இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கு, அதாவது ரெசிஸ்டிவ் அண்ட் இண்டக்டிவ் லோட்ஸ் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இண்டக்ஷன் மோட்டார்ஸ் கெப்பாசிட்டிஸ், ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கண்ட்ரோல் சர்க்யூட் காயில், இது மாதிரி இடத்துல தான் வந்து இந்த டைப் சி எம்சிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எம்சிபி எப்படி ட்ரிப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் லோட் கரண்டோட 5 to 10 மடங்கு அதிகமா எடுக்கும்போது ட்ரிப் ஆகும். ஓகேங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைப் டி எம்சிபி. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்றது. ஓகேங்களா. இது இந்த எம்சிபி எப்ப ட்ரிப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 20 times ஃபுல் லோட் கரண்டோட அதிகமா எடுக்கும்போது ட்ரிப் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த நியூசன்ஸ் ட்ரிப்பிங்லாம் வந்து ஆகாது இதுல. அதுக்காக தான் இது மெயினா யூஸ் பண்றாங்க. அதாவது பெரிய பெரிய மோட்டார்ஸ், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த டி எம்சிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா டைப் கே எம்சிபி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் அண்ட் மோட்டார் லோட்ஸ் வித் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட். ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அதிகமா இருக்கிற இடத்துல இந்த டைப் கே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 8 to 12 times ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது தான் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா டைப் இசட் அண்ட் ஏ எம்சிபி. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஹை சென்சிட்டிவ் டிவைஸ் இருக்கும், செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து, ஆனா லோ இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும், ஆனா சென்சிட்டிவ் அதிகமா இருக்கிற இடத்துல தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலா பாத்தீங்கன்னா எம்சிபி எப்படி ட்ரிப் ஆகும் பாத்தீங்கன்னா 2 to 3 times ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும்போது ட்ரிப் ஆகும். ஓகேங்களா. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் இஎல்சிபின்னு கேட்பாங்க. இது வந்து இஎல்சிபின்றது எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து ஒரு வகையான சேஃப்டி டிவைஸ். எதுக்கு யூஸ் பண்றாங்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து நம்மள பிரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க சொன்னாவே போதும். இது வந்து ஒரு வோல்டேஜ் ஆபரேட்டட் டிவைஸ் அடிஷனல் நீங்க சொன்னா கூட ஓகே. ஓகேங்களா. சரி, அப்படின்னா இந்த ஆர்சிசிபினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்சிசிபின்றது பாத்தீங்கன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. சரி, அப்படின்னா அப்ப ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த இஎல்சிபில வந்து எர்த் வயர் கனெக்ட் பண்ணாதான் அது வந்து வேலை செய்யும். ஓகேங்களா. சோ ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி இல்ல ஏதாவது லீக் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா எர்த் வயர்ல அதை சென்ஸ் பண்ணி அது வந்து ட்ரிப் பண்ணி விடும். ஆனா ஆர்சிசிபில அது மாதிரி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுல வந்து எர்த் கனெக்ஷனே தேவைப்படாது. அவங்க பார்க்க போறது அதுல வந்து என்ன மானிட்டர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ல போற கரண்ட் வந்து நியூட்ரல்ல ரிட்டர்ன் வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அன்பேலன்ஸ் ஆகும். அந்த அன்பேலன்ஸ் ஆகிற இது பேஸ் பண்ணி ஒரு காயில் இருக்கும், அந்த காயில் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரிப் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. அதை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பாருங்க, இட் ட்ரிப்ஸ் when the leakage current flows through the main earth wire. ஓகேங்களா. ஆர்சிசிபில பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் when the current flow in the phase wire is not returned to the neutral wire. ஓகேங்களா. சோ அப்படி வராத பட்சத்துல தான் இது வந்து ட்ரிப் பண்ணி விடும். அதே மாதிரி நீட் ஃபார் எர்த் கனெக்ஷன். இந்த இஎல்சிபில எர்த் கனெக்ஷன் கொடுத்தாதான் எர்த் பண்ணிருக்கணும் பக்காவா பாடி. எர்த் கனெக்ஷன் கிரவுண்ட்ல கரெக்டா இருக்கணும். அப்பதான் இது வந்து வேலை செய்யும். இல்லைன்னா சேஃப்டி கிடையாது. ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல எர்த் சரியாவே கனெக்ட் பண்ணுவாங்க. சோ அப்போ அது மாதிரி அதனால தான் இப்போ வந்து எல்லாருமே ஆர்சிசிபி யூஸ் பண்றதுக்கு காரணமே என்னன்னா எர்த் சரியில்லைனா கூட உங்களுக்கு வந்து அதை ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து எர்த் கனெக்ஷனே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆர்சிசிபில. ஓகே. அப்புறம் நியூசன்ஸ் ட்ரிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இஎல்சிபில கம்மி. அதான் ஒரு அட்வான்டேஜ். ஆனா ஆர்சிசிபில கொஞ்சம் லீக் டிஃபரன்ஸ் வந்தா கூட இதை ட்ரிப் பண்ணி விட்டுரும் ஆர்சிசிபி. இந்த சின்ன சின்ன லைட்டிங் லோடுக்குலாம் வந்து யூஸ் பண்றது நார்மலா இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா யூஸ் பண்ணா நல்லது தான், ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. சோ அது மாதிரி நியூசன்ஸ் ட்ரிப்பிங் வருது. சோ அதனால தான் இஎல்சிபி பாத்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த் மூணுத்துலயும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆர்சிசிபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வயர்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க.
சோ இந்த வித்தியாசத்தை, இந்த டிஃபரன்ஸை நீங்க சொன்னா கூட போதும். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் RCBO? RCBO ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெசிடியல் கரண்ட் பிரேக்கர் வித் ஓவர் கரண்ட் தான் அது குறிக்குது. இந்த RCBO என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வேலை செய்யுது. அதாவது MCBயோட வேலையும் செய்யும், இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது இல்லையா, அந்த RCD RCCB எல்லாம், அந்த வேலையும் சேர்த்து செய்யற, கம்பைன் பண்ணி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனாலதான் இது வந்து RCBO அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதாவது இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கரண்ட் லீக்கேஜ் ஆனாலும் சரி, இல்ல ஓவர்லோட் ஆனாலும் சரி, இது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, சோ இப்படியும் ஒரு கேள்வி கேட்பாங்க, RCDக்கும் RCBOக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த RCDன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, ரெசிடியல் கரண்ட் அண்ட் எர்த் ஃபால்ட்ல இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றது. RCBOன்றது பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையும் செய்யும், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சோ அதை வந்து நீங்க சொன்னா போதும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் MPCB, அதாவது மோட்டார் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் ஒரு வகையான சர்க்யூட் பிரேக்கர் தான். ஆனா இதுல வந்து என்ன அடிஷனல் பெனிஃபிட், அதாவது ஸ்பெஷலா எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்லோடுக்கு ஆனாலும் இது ட்ரிப் பண்ணுது, ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ட்ரிப் பண்ணும், அண்டர் வோல்டேஜ் ஆனாலும் ட்ரிப் பண்ணும், ஃபேஸ் லாஸ் இருந்தாலும் ட்ரிப் பண்ணும். அதே நேரத்துல இந்த ரிலேல நம்ம நார்மலா வந்து டிஓஎல் ஷார்ட் எல்லாம் வந்து ரிலே மூலமா அதுல வந்து கரண்ட் செட்டிங் வைப்போம் இல்லையா, இதுலயும் வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு. கரண்ட் செட்டிங்கும் நீங்க இதுல வச்சுக்கலாம் இந்த பிரேக்கர்லயே. ஓகேங்களா, இது இன்பில்ட்டே இருக்கும். ஓகேங்களா, சோ கரண்ட் செட்டிங்கை நீங்க வச்சுக்கலாம், எவ்வளவு ரேஞ்சில் வந்து ட்ரிப் ஆகணும், எவ்வளவு கரண்ட் வந்து ட்ரிப் ஆகணுன்றது நம்மளே செட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா, இதனுடைய வோல்டேஜ் அவைலபிலிட்டி லெவல் எவ்வளவு இருந்து பாத்தீங்கன்னா 230 வோல்ட் இருந்து 660 வோல்ட் வரைக்கும் இது கிடைக்குது இந்த MPCB. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்த MPCB வந்து எதை பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டரோட ஃபுல் லோட் கரண்ட் பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணணும். அதே நேரத்துல மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எவ்வளவு எடுக்கும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கின்னு அதை பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்பெசிபிகேஷன் வச்சு தான் நீங்க MPCB வந்து வாங்க முடியும். ஓகேங்களா, இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வந்தா கூட இது வந்து சர்க்யூட் வந்து ட்ரிப் பண்ணாம பாத்துக்கும். ஓகேங்களா, சோ அதான் இதனுடைய பெனிஃபிட் அப்படின்றத நீங்க சொன்னா போதும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஃபர்தரா நம்ம வந்து அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். அதாவது பார்ட் 2 வீடியோவை நான் அடுத்ததான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைச்சீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தது போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.